கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு, என்னாலே இந்த காரியம் நடந்தது என்ற ஒரு தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இது ஒரு வசனம். அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே நாம் பார்க்கும்போது சாலமோன் ராஜா அவருடைய அரசாட்சிக்கு பிற்பாடு சாலமோன் வரையிலும் அங்கே இஸ்ரேல் அந்த 12 கோத்திரத்தையும் சேர்த்து அரசாட்சி செய்கிறார்கள். இந்த சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அந்த 12 கோத்திரம் இரண்டாக அங்கே பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் அங்கே பிரிக்கப்படுகிறது. அந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் என்று அங்கே பெயர். 2 கோத்திரம் யூதா, பெஞ்சமின். இந்த 2 கோத்திரம் அங்கே யூதா தேசம் என்று இரண்டாக அங்கே பிரிக்கப்படுகிறது. இங்கே பிரிக்கப்படும் போது அந்த 10 கோத்திரத்துக்கு அங்கே சாலமோனுடைய ஒரு ஊழியக்காரனாக இருந்த யெரொபெயாம் அங்கே ராஜாவாகிறார். அவர் சாலமோனிடத்திலே ஊழியக்காரராக இருந்தவர். அங்கே அந்த யூதா பென்யமீன் அந்த 2 கோத்திரத்துக்கு சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் அங்கே ராஜாவாகிறார். இந்த பேர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோனுடைய மகன், அவருடைய பெயர் ரெகொபெயாம். அவர் 2 கோத்திரத்தை அங்கே அரசாட்சி செய்கிறார். அங்கே சாலமோனுடைய ஊழியக்காரன் யெரொபெயாம் அவர் 10 கோத்திரத்தை அரசாட்சி செய்கிறார். இப்படி இஸ்ரேல் என்றும் யூதா என்னும் இரண்டாக அங்கே பிரிக்கப்படுகிறது. இப்படி பிரிக்கப்பட்ட பிறகு அங்கே சாலமோனின் மகன் ரெகொபெயாம் அங்கே யுத்தத்துக்கு போகிறார். ஏனென்றால் அந்த ஊழியக்காரனான யெரொபெயாம் அவருக்கு 10 கோத்திரம் இருக்கிறது. மிகுந்த ஜனக்கூட்டம் அங்கே இருக்கிறதுனால ஒரு அங்கே கோபத்தோடு அவர் அது அதிகாரத்தை நீங்கள் படித்தால் தெரியும். 1,80,000 1,80,000 யுத்த வீரரை அங்கே கூட்டிக் கொண்டு அங்கே யுத்தத்துக்கு போகிறார் அந்த 10 கோத்திரத்தோடு. இப்படி அவர் யுத்தத்துக்கு போகும்போது அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து இந்த சாலமோன் அவருடைய மகன் ரெகொபெயாமிடத்தில் இந்த வார்த்தையை பேசுகிறார். அதுதான் இதன் தலைப்பாக இருக்கிறது. இந்த வார்த்தை அதில் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நம்ம படிக்கலாம். இப்போ நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். பார்த்தீங்களா, என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்படி தேவனுடைய மனுஷன் அங்கே சொல்லும்போது அந்த சாலமோனின் மகன் அங்கே யெரொபெயாம் இந்த வார்த்தையை கேட்டு அந்த 1,80,000 படை வீரர்களை சேர்த்து கொண்டு வந்தவர்
இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியாக திரும்பி போய்விடுகிறார். இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த சம்பவம், இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் நிதானமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், நாம் எல்லாரும் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆனால் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்கள் எல்லாரும் உண்மையாக தேவனிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதாவது ஒரு ட்ரூலி கான்சிக்ரேஷன், உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான அர்ப்பணித்திட்ட அந்த பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஞானஸ்நானம் அநேகர் எடுக்கலாம், எல்லாருக்கும் அல்ல. ஞானஸ்நானம் எடுத்து உண்மையாக தேவனுக்கென்று அர்ப்பணித்திட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஒரு அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. இதை குறித்து தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அது எந்த காரியமாக இருந்தாலும், அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும், நாம் அநேக சூழ்நிலைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு இந்த நாளிலே பாடமாக இருக்கிறது. அதனால் உண்மையான அர்ப்பணித்திட்ட ஜனங்களை குறித்து அங்கே ரோமர் கழுதின நிருபத்திலே நாம் படிக்கும்போது ரோமர் 12:1-2 இது நாம் அறிந்த வசனம்தான். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கும் பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படியே அடுத்த வசனத்தில் கூட நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகிறவர்களாக தேவனுடைய சித்தம் செய்து ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாகிறவர்களாக மாற வேண்டும். இதுதான் உண்மையான கான்சிக்ரேஷன், ட்ரூலி கான்சிக்ரேஷன் செய்த ஜனங்கள், பிள்ளைகள் அப்படியாக ஒவ்வொரு நாளும் தங்களை அந்த குணலட்சணங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். தேவனுக்கு சித்தமானது எது என்று ஒரு பலியின் ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படியாக அர்ப்பணித்திட்ட அப்படி வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயமானாலும், அது எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. இதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவைகள் பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்கிறார். ஏனென்றால், ஏன் அப்படி தேவன் எடுத்துக்கொள்கிறார் என்றால், உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உண்மையாக அர்ப்பணித்துட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு அவருடைய தெய்வீக குடும்பத்திலே, டிவைன் ஃபேமிலி என்று சொல்கிறார்கள், அந்த குடும்பத்திலே ஒரு அங்கம் வகிக்க போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருக்க போகிறார்கள். அதனால் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறார். பாருங்கள், நாம் கூட நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு மிகுந்த கவனம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்படியே தேவன் அவரோட குடும்பத்து பிள்ளைகளுக்கு
அந்த டிவைன் ஃபேமிலியில் வருகிற அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சிறு சிறு ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்து அவைகளை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் வைத்து எது நல்லது என்று பார்த்து எது பெஸ்ட்டு அதை அந்த பிள்ளைகளுக்கு உண்மையாக அர்ப்பணித்திட்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இதை ஆக்சுவலாக நாமே இதை எது என்று அறியாதவர்களாக இருப்போம். நல்லது எது, கெட்டது எது என்று. ஏனென்றால் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாளைய தினம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் மிகுந்த ஞானமுள்ளவர். நாளைய தினம், அடுத்த நாள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருடைய ஞானத்தில் அவர் அறிகிறவராய் இருக்கிறார். அதனால் நமக்கு எது நல்லது என்று அறிந்து தேவன் நமக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய டிவைன் ஃபேமிலியில் நாம் ஒரு அங்கத்தினர் என்று தேவன் பார்த்து பார்த்து செய்கிறவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை குறித்து பேசும்போது பாருங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் படியுங்கள். லூக்கா 12:6-7. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். அப்படின்னா நம்ம ஊர் போல சிட்டுக்குருவி என்று வைத்துக் கொள்ளலாம். 2 காசு அப்படி என்றால் 2 ரூபாய் எடுத்துக்கொண்டால் 5 சிட்டுக்குருவிகள், அவற்றில் ஒன்று கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அதனால் பயப்படாதிருங்கள். அந்த அநேகம் அந்த சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படி ஒரு அதிக முக்கியத்துவம் இல்லாத அந்த சிட்டுக்குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த வார்த்தைகள் அங்கே பேசப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கும்போது, நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள், இது யாரோ சொன்ன வார்த்தை அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் மூலமாக கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை பேசுகிறார். அதனால் தேவன் நம்மை மிகவும் அன்பு கூறுகிறவராக, நம்மேல் மிகுந்த ஒரு கரிசனையுடையவராக அவர் இருக்கிறார். இதை நாம் அறிந்து முழுமையாக அவர் மேல் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய அன்பு, நம்முடைய தேவனுடைய அன்பு எவ்வளவாக இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டில் சில உதாரணங்களை நாம் பார்த்தால் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், உபாகமம் 22:10 இந்த வசனத்தில் அங்கே பாருங்கள், தேவன் சொல்லும்போது ஒரு மாட்டையும் கழுதையையும் பிணைத்து நீ உழலாகாது. மாடு கழுதை இது ரெண்டையும் சேர்த்து நீ ஒரே ஏரில் உழாத. ஏனென்றால் பாருங்கள், அந்த மாடு கொஞ்சம் பலம் உள்ளது, அது கழுதை பலம் குறைந்ததாக இருக்கிறது. அந்த கழுதை அந்த பலம் கூடின அந்த
மாட்டுக்கு முன்னாக அந்த ஏரில் உழுதால் அதற்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீ அப்படி சேர்த்து உழாத அதை நீ தவிர்க்க வேண்டும் என்று தேவன் அந்த கட்டளைகளிலே ஒன்றாக கொடுக்கிறார். பாருங்கள், அப்படி என்றால் தேவன் எப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள தேவன்! மிருகங்கள் பேரில் கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பு உடைய தேவனாக இருக்கிறார். அப்படியே பாருங்கள், உபாகமம் 25:4 போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று அங்கே சொல்லப்பட்டது. நமக்கு தெரியும், வைக்கோல் போர் எல்லாம் போட்டு அது மாடை போட்டு அடிப்பாங்க. அப்போது அந்த மிருகத்து அதை சாப்பிடும்போது அதை நீ வாயை கட்டி போடாத, அது அதிகமாக வேலை செய்கிறது, நீ அதற்கு புசிக்க அந்த நேரத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று தேவன் அந்த மிருகத்தின் பேரில் கூட மிகுந்த ஒரு அன்பு கரிசனை காட்டுகிறவராக இருக்கிறார். இன்னும் மேலாக நாம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த பயிரிடுகிற நிலம், அந்த நிலத்துக்கு கூட நீங்கள் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று தேவன் பிரமாணத்திலே கொடுக்கிறார். நீங்கள் படித்து கொள்ளுங்கள். லேவியர் ஆகமம் 25 2-5 அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு பயிர் நிலத்தை 6 வருடம் நீ தொடர்ந்து பயிரிட்டு அதன் பலனை எடுத்துக்கொள், 7ஆம் வருடம் அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், சும்மா விட்டுவிட வேண்டும். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிரமாணம் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த நிலத்தின் பேரில் கூட தேவன் ஒரு அக்கறை உடையவராக இருக்கிறார். இதை பாருங்கள், லேவியர் ஆகமம் 26 நீங்கள் அப்படி கொடுக்காவிட்டால் நானே அவர்களுக்கு அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். படிங்கள், லேவியர் ஆகமம் 26:35. நீங்கள் அதிலே குடியிருக்கும்போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். பார்த்தீங்களா, இப்படி அவர்கள் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் அவர்கள் மீறி நடக்கும்போது அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவார்கள், வேறு தேசத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது அந்த நிலம் அங்கே பாழடைந்து போய் அங்கே அந்த நாளெல்லாம் ஓய்வெடுத்து கொள்ளும் என்று தேவன் எவ்வளவு அங்கே ஒரு கண்டிப்போடு அங்கே பேசுகிறார். அதிலே 43ஆம் வசனத்தில் அங்கே நாம் படிக்கும்போது படியுங்கள், தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர் ரம்மியமாய் அந்த ஓய்வு நாட்களை அந்த நிலம் அதை அனுபவிக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் கட்டளையை மீறும் போது தேவன் அவர்களை அங்கே வேறு தேசத்துக்கு கொண்டு போய்விடுவார். அப்பொழுது அந்த நிலம் அங்கே ஓய்வெடுக்கும். இப்படியாக தேவன் பாருங்கள், மிருகங்கள், பறவைகள், நிலம், இப்படி இவைகள் எல்லாவற்றையும் விட உண்மையாய் தேவனிடத்திலே அர்ப்பணித்திட்ட தேவ பிள்ளைகள் மேல் எவ்வளவு விசேஷித்த அன்பு காட்டுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் இந்த ஒரு ஆலய கூடுகைக்கு தேவனுடைய காரியமாக வரும்போது கூட மற்ற அநேக காரியங்களை விட்டு இங்கே நாம் வருகிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய காரியங்களுக்காக நம்முடைய தாளந்துகள், நம்முடைய ஞானம், நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய அறிவு திறமை, இவைகளெல்லாம் நாம் தேவனுக்கு என்று செலவிடும் போது தேவன் அதை பார்க்கிறார். அதனால் தேவன் இந்த காரியங்களையெல்லாம் பெரிய ஒரு
விஷயமாக எடுத்துக்கொண்டு நம்மேல் மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார். காரணம், நாம் அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக, டிவைன் ஃபேமிலி, அதில் ஒரு அங்கமாக போகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் இதை குறித்து இன்னும் ரோமர் எழுதின நிருபத்தில் நாம் படிக்கும்போது தேவன் அப்படிப்பட்ட முழுமையாக அங்கே கான்சிக்ரேஷன் அர்ப்பணித்திட்ட பிள்ளைகளுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே இருக்கிறது என்று தெளிவாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. இந்த நன்மை என்று சொல்லும்போது அது அழியாமை, அந்த டிவைன் ஃபேமிலியில் நாம் ஒரு அங்கமாகுவதற்காக, ஒரு இம்மார்டல் லைஃப், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்கான ஒரு நன்மைக்காக இருக்கும். அது சில வேளைகளில் கஷ்டமாக கூட இருக்கலாம், சில பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லா காரியங்களும் அது தற்செயலாக நடந்தது அல்ல, தேவ சித்தத்தின்படியே சகலமும் நடக்கிறதாக இருக்கிறது. இதை தேவன் நமக்கு அனுமதித்து அனுதினம் நம்மை பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இந்த பூமியில் மனுஷனுடைய சிருஷ்டிப்பிலிருந்து தேவனுடைய இந்த மொத்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுக காலப்பகுதி மாத்திரம் ரொம்ப விசேஷித்த ஒரு காலப்பகுதி. அது ஏனென்றால் இந்த சுவிசேஷ யுக காலப்பகுதியில் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய டிவைன் ஃபேமிலி அங்கத்தினர்கள் தேர்வு செய்யப்படுகிற ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. அதனால் அந்த காலப்பகுதியில் அர்ப்பணித்திட்ட தேவ பிள்ளைகளை தேவன் மிகவும் கரிசனையோடு பார்த்து அவர்களை வழி நடத்துகிறார். இந்த காலப்பகுதியில் பாருங்கள், தேவன் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். நம்மை விட அதிக பக்தி உள்ள ஜனங்களெல்லாம் வேறு காலப்பகுதிகளிலே பிறந்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை விசேஷித்த விதமாக இந்த சுவிசேஷ யுக காலப்பகுதியில் பிறக்க வைத்திருக்கிறார். அவரை குறித்த மேலான சத்தியத்தை நமக்கு கொடுத்து அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி செய்து, அப்படியே பலவிதமான சூழ்நிலைகளை அனுதினம் நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை அந்த டிவைன் ஃபேமிலியில் ஒரு அங்கத்தினர் ஆவதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துகிறார். எல்லாமே தெய்வீக ஒரு அனுமதியோடு இவைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கிற கஷ்டங்கள், வலி, வேதனைகள், இவைகள் கூட தேவ அனுமதியோடு நமக்கு நடக்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் சில நேரங்களில் சோர்ந்து கூட போகலாம். இப்படி என்றைக்கும் பிரச்சனையாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த காரியம் தேவனாலே வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, தேவன் இதை நம்முடைய நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார் என்ற அந்த ஒரு சிந்தை வந்துவிட்டால், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், சோர்வுகள் வந்தாலும் அது தேவன் நம்முடைய நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளும்போது அது
பெரிதாக நமக்கு தெரியாது. நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவருக்கு அந்த டிவைன் ஃபேமிலியில் ஒரு அங்கமாவதற்கு தகுதி அடைவதற்காக அநேக சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அதனால் நாம் பார்த்திருக்கிறோம், நமக்கு எதிராளிகள், உலகம் நமக்கு எதிராளியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகமானாலும் இன்னும் நம்முடைய மாம்சம் நமக்கு எதிராளியாக இருக்கிறது, பழைய மனுஷன். அப்படிப்பட்ட மாம்சமானாலும் சாத்தான் பெரிய எதிராளி. அப்படிப்பட்ட சாத்தான் ஆனாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எப்படிப்பட்ட தீமையும் செய்ய முடியாது. நாம் அறிந்திருக்கிறோம், சாத்தானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ஒரு பிரதான தூதனாக இருந்தவன். எப்படிப்பட்ட ஞானம் வல்லமை உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சாத்தானால் கூட தேவ அனுமதி இல்லாமல் நமக்கு எப்படிப்பட்ட தீமையும் செய்ய முடியாது. இன்னுமாக சொல்லும்போது மரணமே வந்தாலும் கூட தேவனோட அனுமதியோடு தான் அது இருக்கும். நாம் எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதனாலே 6ஆம் வசனம், அதனாலே நம் தைரியம் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பார்த்தீங்களா? அதனாலே நாம் தைரியம் கொண்டு, மனுஷன் நமக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாயராயிருக்கிறார், அதனால் யாரும் எதுவும் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லலாமே. அப்படியே பாருங்கள், நம்முடைய தலையாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு நடந்தது எல்லாம் தேவனுடைய முன் அனுமதியோடு நடந்தது. எல்லா காரியங்களும் தேவ அனுமதியோடு அவருக்கு நடந்தது. அப்படி என்றால் அவருடைய சரீர வகுப்பாராகிய சபை, அவர்களுக்கும் அதுவே தான் நடக்கும். நம்முடைய தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு என்ன நடந்ததோ அப்படியே சபை சரீர வகுப்பாருக்கு உண்மையாக கான்சிக்ரேட் பண்ண சபை வகுப்பாருக்கும் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சகரியா 2:8 நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நம்ம யாராவது தொட்டுவிட்டால், நமக்கு தீமை செய்துவிட்டால், அது தேவனுடைய அனுமதியோடு தான் நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு காரியத்திலே ஆண்டவர் இயேசு அதை தெளிவாக அறிந்து கொண்டவராய், அங்கே பிலாத்துவினிடத்திலே கட்டப்பட்டவராய் நியாயம் விசாரிக்க நிற்கும் போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறார். அப்பொழுது பிலாத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும்போது, உன்னை சிலுவையில் அறைவதற்கும் உன்னை விடுதலை பண்ணுவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, இதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் வருது. 10:11 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அனுமதித்ததினாலே இந்த காரியங்கள் என்னில் நடந்தே இருக்கிறது என்று தெளிவாக உணர்ந்து கொண்டார். சபை வகுப்பாராக்கிய நாம் கூட இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நமக்கு எது நடந்தாலும் அது தேவனுடைய அனுமதியோடு நடக்கிறது. ஏன் தேவன் இப்படியாக நம்மை அதிக கவனம் கொடுத்து நம்மை நடத்துகிறார் என்றால், நாம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. படிங்கள் வசனம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பார்த்தீங்களா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நாம் அவருடைய பார்வையில் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை, நமக்கு கனத்தை கொடுக்கிறார். அதனால் ஒரு கனம் பெற்றவர்களாக நம்மை தேவன் பார்க்கிறார். அப்படியே பாருங்கள், நாம் தேவ கிருபையில் அவரை அறிந்து கொண்டதினாலே, அந்த தேவ ஆவியை பெற்றதினாலே சில நற்கிரியைகளை நாம் செய்கிறோம் என்றால் அது கூட அது தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய பலத்தினாலே நாம் செய்கிறோம். அதனால் எபேசியர் 2:10 நாம் படிக்கும்போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நல்ல காரியங்கள் செய்கிறதா இருந்தால் கூட அது தேவனால் செய்கிறோம். அதனால் தேவன் நம்ம மேலே அப்படிப்பட்டதான ஒரு கனத்தை, ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எது நடந்தாலும் அது நன்மையாக இருக்கலாம், கஷ்டமாக தீமையாக கூட இருக்கலாம். அவர் சித்தமில்லாமல் எதுவும் நடக்காது என்பதை நாம் அறிந்திருந்தால், பாருங்கள், இப்படியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், ஒரு சில சூழ்நிலைகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அது வரும்போது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது நிஜமாகவே தேவன் தான் அனுமதித்தாரா என்ற ஒரு டவுட், ஒரு சந்தேகம் நமக்கு வரும். நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உண்மையாக அர்ப்பணித்திட்ட பிள்ளைகளுக்கு அது ஒவ்வொரு சிறிய காரியமானாலும் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது என்று நாம் பார்த்துட்டால் கூட சில சூழ்நிலைகள் வரும்போது அதில் நமக்கு மிகுந்த சோர்வு, நாம் சந்தேகப்படுகிறவர்களாக இருப்போம். இது என்னென்ன அந்த சிச்சுவேஷன், என்னென்ன சூழ்நிலைகள் என்பதை குறித்து நாம் நிதானமாக சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். முதலாவது நாம் பார்க்கும்போது இழப்புகள், நஷ்டங்கள். இது என்னவென்றால், பாருங்கள், இந்த சூழ்நிலை நமக்கு அருமையானவர்கள், நம் மனதுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், அவர்களை நாம் இழந்திருக்கலாம். அது நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் தேவனுடைய அனுமதியோடு நடக்கிறது. இது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, நாம் ரொம்ப நேசித்தவர்களை இழந்து இப்படி இருக்கும்போது தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது பாருங்கள், ஒரு வசனம் படிங்கள். யோபு புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 9:12. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? பார்த்தீங்களா? அவர் பறித்து கொண்டு போகிறார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? முதலாவது நாம் அவரை கேள்வி கேட்க முடியுமா? ஏன் எனக்கு விருப்பமானவர்களை நீங்கள்
எடுத்துக்கொண்டீர்கள் என்று கேட்க முடியுமா? இதற்கு பாருங்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு அழகாக பதில் சொல்லும்போது, உண்மையாகவே தேவனிடத்திலே அர்ப்பணித்திட்ட நாம் ஏதாவது பிரச்சனை என்றால், நாம் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான நாம் நேசிக்கிறவர்களிடத்திலே அதிகமாக போய் அவர்களிடத்தில் ஆலோசனைக்கு நாம் நிற்கிறவர்களாக இருந்தால், தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் என்னிடத்திலே வருவான், நான் அவனுக்கு ஆலோசனை சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இருக்கும்போது, காத்து கொண்டு இருக்கும்போது, நாம் அப்படிப்பட்ட நேசிக்கிறவர்களிடத்திலே நாம் போய் நிற்கும்போது, தேவன் இப்படிப்பட்டதான இழப்புகளை, அப்படிப்பட்டவர்களை தேவன் எடுத்துக்கொள்கிறார் என்று வேதாராய்ச்சியாளர்கள் இதை குறித்து சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பாருங்கள், நாம் இந்த உலகத்திலே யாரையும் அப்படியாக அதிகமாக நேசிக்கக்கூடாதா? ஒருத்தர் மேல் அவ்வளவாக நாம் அன்பு வைக்கக்கூடாதா என்று கேட்டால், ஆம், அப்படிப்பட்ட அன்பு வைக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 37, 38 அங்கே பேசுகிறார். படியுங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பார்த்தீங்களா? தகப்பன், தாய், மகன், மகள், சகோதரன், சகோதரி எல்லாரையும் விட நாம் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். இதுதான் தேவனிடத்திலே உண்மையாக அர்ப்பணித்திட்ட பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம். உலகத்திலே மற்ற எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட தேவனிடத்திலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஆலோசனையாக இருந்தாலும், நாம் தேவனிடத்திலே போய் கேட்க வேண்டும். தேவன் அதற்கு உதவி செய்வார். இப்படியே லூக்கா 14:26 நீங்கள் படித்து கொள்ளுங்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது மகன் மகள் சகோதர சகோதரிகளையாவது தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்படியே நமக்கு தெரியும், மார்த்தாள் மரியாள் காரியத்தில் கூட அங்கே மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார். அங்கே மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அங்கே இயேசு சொல்லும்போது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எடுத்துக்கொண்டார். என்னுடைய வார்த்தை, தேவன் மேலே வைக்கிற அன்பு, அதற்கு செலவிடுகிற நேரம், ஒரு நல்ல பங்கு, இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வரக்கலாம். தன்னைத்தான் வெறுக்கிறதிலே இந்த காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதனால் நமக்கு முதலாம் பிரதான கட்டளை, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயா. அதன் பிறகுதான் மற்ற எல்லாம் இரண்டாவது. அதனால் முதலாவது தேவன் பேரில் அன்பு. உலகத்து ரொம்ப நேசிக்கிறவர்கள் கூட இரண்டாவதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் அந்த இழப்புகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். தேவன்
நம்மை உண்மையாகவே நேசிக்கிறார். அவரோடு நாம் அர்ப்பணம் செய்திருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதனால் தேவன் நம்மை அவருடைய குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக, அங்கத்தினராக, அவருடைய டிவைன் ஃபேமிலியில் ஒரு ஆளாக அவர் பார்க்கிறார். அதனால் நாம் இந்த உலகத்தில் உள்ள நமக்கு பிடித்தவர்கள் என்று நாம் அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக நேசித்து கொண்டு அப்படி திருப்திப்பட்டு கொண்டிருந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. நான் உனக்கு மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நான் தான் எப்போதும் உன்னோடு கூட இருக்கப் போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீ என்னோடு சதா காலங்களிலும் இருக்கப் போகிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். அதுதான் டிவைன் ஃபேமிலி. அதனால் இப்படிப்பட்ட சில இழப்புகள் வரும்போது அது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது போக போக பின்னால் போய் அங்கே திரும்பி பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருந்தார் என்று நாம் அப்போது அறிந்து கொள்வோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்தில் இருக்கிறது. யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அங்கே அவரை ரொம்ப நேசித்த அவருடைய தகப்பனார் அவர் அந்த அன்பிலிருந்து பிரிக்கப்படுகிறார். அங்கே சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு அதன் பிறகு அந்த சொந்த தேசத்தை விட்டு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஒரு அடிமை பாருங்கள், அன்பு கூறப்பட்ட தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார், சொந்த தேசத்தை விட்டு பிரிக்கப்படுகிறார், அடிமையாக்கப்படுகிறார். அங்கே அநேக பொய்யான குற்றச்சாட்டுக்கள், சிறைச்சாலையில் அங்கே போடப்படுகிறார். இப்படி அநேக சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பாருங்கள், அது ஒரு காலப்பகுதி கடந்து போகும்போது அவர் தேவன் அங்கே அனுமதித்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே அந்த ஆசீர்வாதத்துக்கு போகும்போது பாருங்கள், நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சம்பவத்தை. அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அங்கே யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள், வந்து அங்கே பணிந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். நாம் அந்த சகோதரனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினாலே நாம் தவறு செய்தோம் என்று சொல்லும்போது அங்கே பாருங்கள், யோசேப்பு எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் 45ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் அங்கே படிக்கும்போது தேவனே இந்த காரியத்தை செய்தார் என்று அங்கே தெளிவாக பேசுகிற படியுங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பார்த்தீங்களா, தேவனே இந்த காரியத்தை செய்தார். அதனால் என்னாலே இந்த காரியம் நடந்தது. அதனால் எப்படிப்பட்ட காரியமானாலும் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்மையாக அந்த அர்ப்பணித்திட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதிக்கிறார். அப்படியே பாருங்கள், யோபு பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். யோபுவுக்கு நடக்காத காரியங்கள் இல்லை. எப்படிப்பட்ட இழப்புகள், பிள்ளைகளை இழக்கிறார், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இழக்கப்படுகிறது. எல்லாமே போனாலும் வியாதி அவருக்கு மிகுந்த வேதனை, மனதளவில் சரீர பிரகாரமாக தேவன் அனுமதிக்கிறார்.
ஆனால் பிற்பாடு யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்படியே தாவீது அநேக பாடங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து அங்கே சவுல் ராஜாவுக்கு விரோதியாக அங்கே துரத்தப்பட்டு கொண்டு அவர் வனாந்தரங்களிலே சுற்றித் திரிகிறார். அநேக பாடுகள். ஒரு காலகட்டம் வரையிலும் அந்த காரியத்தை தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டில் கூட பவுலும் சீலாவும் அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்தது நிமித்தம் அங்கே அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அங்கே கால்கள் இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதித்து புகழ்ந்து பாடுகிறார்கள். அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் எல்லாம் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாச வீரர்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவன் பேரில் அப்படிப்பட்ட விசுவாசம், தேவன் பேரிலே அப்படிப்பட்டதான ஒரு அன்புடையவர்களாக இருந்தார்கள். அதனால் எது நடந்தாலும் தேவ சித்தம் இல்லாமல் நடக்காது என்று நாம் புரிந்து கொண்டால் நாம் மன தைரியமாய் இருக்கலாம். எது நடந்தாலும், அது சிறிய காரியமோ பெரிய காரியம் எதுவானாலும் தேவ சித்தம் என்று அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் தேவனால் நடந்தது, இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இழப்புகள், கஷ்டங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது ஒரு சூழ்நிலை. இரண்டாவது சூழ்நிலை நாம் பார்க்கும்போது பாருங்கள், நாம் உதாசீனப்படுத்தல், நம்மை உதாசீனப்படுத்துவார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள், இன்னும் நம்மை தவறாக குற்றப்படுத்துவார்கள். இவைகள் கூட தேவனே அனுமதிக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை, நல்ல காரியங்களை பேசித்தால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை காதிலே வாங்கி கொள்ள மாட்டார்கள், அவமானப்படுத்துவார்கள், நமக்கு எதிராக பேசுவார்கள். இது தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. பாருங்கள், உங்கள் பேச்சை யாரும் கேட்கவில்லையா, உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களா, அது நம்முடைய குடும்பத்திலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நாம் வேலை செய்கிற இடங்களிலே கூட இருக்கலாம், சபையில் கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் அனுமதிக்கிறார். அப்படி நடக்கும்போது நமக்கு எதிராக அப்படியாக நடந்து கொள்ளுகிறவர்கள் மேல் நாம் அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, இந்த காரியம் தேவனால் அனுமதிக்கப்பட்டது, தேவனே இவைகளை அனுமதிக்கிறார். தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், பாருங்கள், நான் உங்களை இந்த உலகத்தையே அரசாளும்படியாக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், மிகப்பெரிய பொறுப்புகளை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த உலகத்து ஜனங்களெல்லாம் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அப்பொழுது நீ தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை, இவைகளை குறித்து நீ அவர்களுக்கு சொல்லும்போது, தேவனுடைய நீதியை குறித்து நீ சொல்லும்போது அவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். அப்பொழுது நீ இவைகளை எல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் இப்பொழுதே இவைகளை உனக்கு பயிற்சிக்காக நான் உனக்கு அனுமதிக்கிறேன். நீ இதை இப்பொழுதே அனுபவித்து அவைகளை சகித்து பொறுத்து கொள்ள உன்னுடைய மனதை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் உன்னை ட்ரைனிங் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், உனக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால்
நாம் பாருங்கள், நாம் தேவ கிருபையினால் நாம் தேர்வு செய்யப்பட்டு அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சபை வகுப்பாராக இருக்கும்போது அங்கிருந்து நாம் திரும்பி பார்த்தால் யோசனை பண்ணுங்கள். இந்த புறக்கணிப்புகள், இந்த அவமானங்கள், இந்த புறக்கணித்தல்கள், இந்த குற்றப்படுத்துதல்கள் ஒன்றுமே இல்லாதது போல இருக்கும். அவைகள் ஒரு விஷயமாகவே தெரியாது. தேவன் இவைகளை அனுமதிக்கிறார். அது தற்செயலாக அல்ல. பாருங்கள், இது போன்ற சூழ்நிலைகளில் தான் நம்முடைய குணலட்சணங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடையும். நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறதாக இருக்கும். அதனால் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எல்லாவற்றையும் எது நடந்தாலும் புறக்கணித்தல்கள், ஏளனமான வார்த்தைகள், எல்லாவற்றையும் நாம் பாசிட்டிவாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா ரிஜெக்ஷன் ஒதுக்கி போடுகிறது, நம்மை தள்ளுகிறது எல்லாம் நமக்கு கற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறது. அனுதினம் இதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய தேர்ச்சி, நாம் மனதளவில் நாம் வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படியே நாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேண்டியவர்களாக, ரொம்ப க்ளோஸாக இருப்பார்கள். அவர்கள் நமக்கு எதிராக பேசுவார்கள், நம்மை உதாசீனம் பண்ணுவார்கள், நம்மை தப்பாக பேசிக்கொண்டிருப்பார்கள். பாருங்கள், இதற்கு நல்ல உதாரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் எப்படிப்பட்ட நல்ல குணலட்சணத்தை வெளிப்படுத்தி கொண்டு சீசர்களிடத்திலும் மற்ற எல்லா ஜனங்களிடமும் ஒரு அன்புடையவராக, நற்கிரிகளை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் தேவன் அனுமதித்த அந்த கடைசி நாட்கள் வரும்போது பாருங்கள், அவரோடு கூட இருந்த சீசன் அவருக்கு எதிராக எழுப்புகிறார். அப்படியே அநேக ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். தேவன் அனுமதிக்கிறார். பாருங்கள், அந்த அரசாங்கம் அதன் ரூல் அவுட்டாக அவர்களை இரவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்கிறார்கள், இரவிலே விசாரிக்கிறார்கள். எல்லாம் எதிராக இருக்கிறது, எல்லாம் ரூல் அவுட்டாக இப்படியாக நடக்கிறது. தேவன் அனுமதித்திருக்கிறார். அப்படியே அங்கே நாம் பார்க்கும்போது நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கூச்சலிடுகிறார். தேவன் அனுமதிக்கிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகள்! தேவன் உன்னுடைய பிதா என்று, அப்பா என்று நீ சொல்லி கொண்டிருந்தாயே, இப்பொழுது நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! தேவன் அனுமதித்திட்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவற்றையெல்லாம் தெளிவாக அறிந்தவராய் கடைசி வரையிலும் மரணம் பரியந்தம் அவருடைய அந்த நல்ல குணலட்சணத்தை வெளிப்படுத்தி கொண்டே சிலுவையிலிருந்து அவர்களை மன்னிக்கிறார். தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றாகவே புரிந்து கொண்டார். எல்லாவற்றையும் அப்பா எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார். அவருடைய சித்தமில்லாமல் இவையெல்லாம் நம்மேல் நடக்காது. இந்த காரியம்
இவைகளெல்லாம் தேவனால் வந்தது என்று அவர் புரிந்து கொண்டார். இன்னுமாக பாருங்கள், தாவீது ராஜாவை எடுத்துக்கொண்டால் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய மகன் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார், அப்சலோம். அப்பொழுது இவர் பயந்து பாருங்கள், அந்த அதிகாரத்தை விட்டு, ராஜாசனத்தை விட்டு வனாந்தரத்துக்கு ஓட்டம் எடுக்கிறார். அங்கே அவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிராக தூஷணமான வார்த்தைகள், அங்கே சிமேய் என்ற ஒருவன் எழும்புகிறான். அவரை திட்டுகிறான், கல்லால் எடுத்து அடிக்கிறான். இரத்த பிரியனே என்று அங்கே தூஷணமான வார்த்தைகள் பேசப்படுகிறது. பாருங்கள், அங்கே தாவீதுடைய மனதிலே இதை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று நன்றாக உணர்ந்து கொண்டு, நீங்கள் படித்து கொள்ளுங்கள், ஒரு வசனம் படிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பாருங்கள். அவரோடு அநேக பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த சிமேயை அவர் கண்ணசைத்தால் அவரை காலி பண்ணி விடுவார்கள். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் அங்கே தாவீதோடு இருக்கிறார்கள். ஆனால் தாவீது அங்கே சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், படிங்கள் 10ஆம் வசனம். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். தூஷிக்க கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார், தேவன் அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சார்ந்த குணத்தை, தாழ்மையை அங்கே ராஜாவாக இருந்த தாவீது வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி நடக்கும்போது நம்முடைய குணலட்சணங்கள் மாற்றமடைய வேண்டும். எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. அனுதினம் நாம் இப்படியாக அநேக சூழ்நிலைகளின் வழியாக நடத்தப்படுவோம். நம்முடைய குணலட்சணங்களை நாம் வளர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த பிரச்சனை வந்தாலும் அது நமக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். நம்முடைய குணம் மாறும்படியாக தேவன் இவைகளை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அனுதினம் இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் படியுங்கள். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள், பயங்கரமான காரியம். கூட இருந்தவன் துரோக்கியாக காட்டிக் கொடுக்கிறான், மறுதளிக்கிறார்கள், இவரை சிலுவையில் அடியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவமானம், தூஷணமான வார்த்தைகள் பேசப்படுகிறது. எப்படிப்பட்ட விபரீதங்கள் அவர் அனுமதித்தார் பாருங்கள். அவருக்கு நடக்காதது நமக்கு நடக்கப் போகிறதா? அவருக்கு நடந்தது போல சபை, சரீர வகுப்பாருக்கும் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் உணர்ந்து கொண்டு முற்றிலும் நம்மை தாழ்த்தி அவர் பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், 3வது ஒரு சிச்சுவேஷன் பாருங்கள். பண பிரச்சனையாக இருக்கலாம், ஃபைனான்சியல் பணம் குறைவு, இவைகள் நமக்கு ஏற்படலாம். இது சுயநலமாக நாம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று அநேக கடன்களை வாங்கி அப்படி செலவிட்டு வருவதல்ல. தேவனை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் செய்கிற வேலைகளிலே சரி, ஏதாவது வேலைக்கு செய்து கொண்டிருப்போம். அந்த வேலையிலே பிரச்சனை வந்து சம்பளம் கிடைக்காமல் போனால், அப்படியே ஏதாவது
சிறிய வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதிலே நஷ்டமடையும் போது இந்த மாதிரி சூழ்நிலை பாருங்கள், உடனே நம்ம மனதிலே வர வேண்டிய ஒரு காரியம், இந்த காரியத்தை தேவனே அனுமதித்திருக்கிறார். நாம் தேவனிடம் போகும்படி தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். தேவனிடம் இன்னும் அதிகமாக நாம் கிட்ட சேரும்படியாக, தேவனோடு ஜெபத்தில் சத்தியத்தில் தேவனுடைய காரியமாக நிற்கும்படியாக தேவன் இவைகளை அனுமதிக்கிறார். ஆனாலும் தேவன் உதவி செய்வார். பாருங்கள், திடீரென்று நாம் எதிர்பார்க்காத விஷயமாக, ஆச்சரியமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அது தேவனுடைய பெரிதான ஒரு நடத்துதலாக இருக்கும். அப்பொழுது நாம் தேவனுடைய அன்பை நாம் ருசிப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்து அவரை நாம் ருசிக்கும்படியாக நமக்கு அவைகளை அனுமதிக்கிறார். இதை பற்றி கூட பாருங்கள், இந்த பொருளாதார விஷயத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் மற்றவர்கள் மத்தியிலே ரொம்பவும் மேன்மையாக, ரொம்ப ஸ்பெஷலாக, அதிக பண வசதிகளோடு வைக்க மாட்டாராம். அது நம்மை தாழ்த்தி அவர்களுக்கு கீழாகத்தான் வைப்பார். பாருங்கள், ஆனால் தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். இந்த உலக பிரகாரமான தேவைகள், பேசிக்கு நமக்கு தேவையான காரியங்கள் நிச்சயமாக தேவன் செய்வார். அதற்காக பெரிய பணக்காரராக அப்படி அதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி வைக்க மாட்டார். தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். நாம் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 6:25 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள், அங்கே காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். பாருங்கள், அவைகளை எல்லாம் தேவன் போஷிக்கிறார். காட்டில் அழகான செடிகள் கலர் கலராக பூக்கிறது. அங்கே அந்த வறட்சியான நேரத்தில் யார் அங்கே தண்ணீர் ஊற்றுகிறார்? தேவன் பராமரிக்கிறார். 30ஆம் வசனம் படிங்கள், அதில் 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்தீங்களா, அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் அற்பமாக எடுக்கக்கூடாது. இது நமக்காக அர்ப்பணித்திட்ட மக்களுக்காக அவர் பேசுகிறார். அதில் ஒரு அப்பா தான் நேசிக்கிற தன் பிள்ளைக்கு எப்படியாக பார்த்து பார்த்து செய்வாரோ அப்படியே தேவன் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் பேசுகிறார். இன்னும் வாக்குத்தத்த வசனங்கள் அநேகம் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், சங்கீதம் 84:11, சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மையை வழங்காதிரார். வாக்குத்தத்தங்கள் அப்படியே சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. பார்த்தீங்களா, ஒரு நன்மையும் குறைவுப்படாது. இந்த நன்மை என்று சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய தெய்வீக மேலான ஆசீர்வாதங்களை அங்கே அடையாளப்படுத்துகிறது. அதனால் இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே நாம் பழைய ஏற்பாட்டிலே எலியா அவரை குறித்து படிக்கும்போது, எலியா அந்த தேசத்திலே பஞ்சம், அவர் வனாந்திரத்திலே தனிமையாக இருக்கிறார், காகத்தை கொண்டு போஷிக்கிறார். இப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்கள் தேவன் செய்கிறவராயிருக்கிறார். இவையெல்லாம் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்
நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது சிறியதோ பெரியதோ அர்ப்பணித்திட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவைகளை அனுமதிக்கிறார் என்று நாம் உறுதியாக எடுத்துக்கொண்டு தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் மேல் அதிகமாக அன்பு காட்டுகிறவர்களாக, அவருக்காக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது காரியம் பாருங்கள், 4வது சூழ்நிலை, அநேக பொறுப்புகள், சுமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவைகள் வரும்போது நம்முடைய இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே ஓட்டத்தில் நாம் கொஞ்சம் தடைப்படுவோம். அது கூட தேவன் சில நேரங்களிலே அந்த பொறுப்புகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஏன் அப்படி என்றால் பாருங்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி அதிகமான பொறுப்பு கொடுக்கும்போது அவர்கள் அந்த பொறுப்பிலே மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு அவர்கள் இருக்கிறார்களா அல்லது தேவ காரியங்களிலும் கவனம் செலுத்துகிறார்களா என்று தேவன் சோதித்து பார்க்கிறார். இதற்காக தேவன் அனுமதிக்கிறார். பாருங்கள், திடீரென்று அந்த பொறுப்புகள், பாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ என்ன செய்வது? நாம் தேவனிடத்திலே சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. நம்மை விசாரிக்கிறவர் தேவனுடைய வார்த்தை, அவர் மேல் நம்முடைய காரியங்களை சொல்லி நம்முடைய பாரங்களை அவர் மேல் வைக்க வேண்டும். அவர் நம்மை அதிலிருந்து விடுவிப்பார், நம்மை லகுவாக்குவார். அப்படியே செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அந்த பாரத்தையே நினைத்து கொண்டு உலக காரியங்களை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிலேயே மூழ்கி போய் இருக்கிறவர்களாக இருப்போம். அப்படி அல்ல, நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். இதனால் எனக்கு ஆவிக்குரிய ஓட்டம் தடைபடுகிறது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55:22 அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. படியுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட வேண்டும். தேவன் அவைகளை பொறுப்படுத்திக் கொள்வார். அப்படியே பிலிப்பியர் 4:6 கூட நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மேல நமக்கு வாக்குத்தத்தங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எப்படிப்பட்ட பொறுப்பானாலும் நாம் தேவனுடைய காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கென்று ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது. அப்படியே பாருங்கள், 5வது ஒரு காரியம் நாம் முடிக்க போகிறேன். உடல்நலக் குறைவுகள், திடீரென்று நாம் பலவீனமாகி அப்படியே படுத்த படுக்கையாகி விடுவோம். இதை கூட தேவன் அனுமதிக்கிறார். இது ஏனென்றால் பாருங்கள், அந்த நேரத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள், ஊழியங்கள் இவைகளிலே ஏதாகிலும் சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். அப்படி இருந்தால் தேவனுடைய ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது. நாம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக இருப்போம். நாம் அப்படி படுக்கையாக ஓய்விலே இருக்கும்போது நாம் தேவனிடத்திலே செபிக்க வேண்டும், தேவனிடத்திலே கேட்க வேண்டும். தேவன் அந்த தவறுகளை நமக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்திட்ட பிறகு நாம் அந்த சிறிய தவறுகளை களைந்து சீர்பட்டு தேவனுக்கென்று நாம் உண்மையாக நாம் செயல்படும் போது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் எபிரேயர் 4:1
அங்கே நாம் படிக்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பார்த்தீங்களா, பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது. அதனால் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக இல்லாதபடி நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்படியே பாருங்கள், நாம் இவ்வளவு அநேக சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம். எது நடந்தாலும் அது தேவ சித்தம் என்று நம்முடைய மனதில் நாம் அதை உணர்ந்து கொண்டு நாம் இருந்தால் எப்படிப்பட்ட நாம் பயப்பட தேவையில்லை. எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அது சாதாரணமாக போய்விடும். அது அப்படிப்பட்ட சிந்தை இருந்தால், தேவன் இதை எனக்கு என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய குணலட்சணத்தின் வளர்ச்சிக்காக அனுமதித்திருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளும்போது நாம் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், நாம் யாரையும் தவறாக பேச மாட்டோம், எதையும் தப்பாக நாம் யோசித்து கொண்டே இருக்க மாட்டோம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவனிடத்திலே உண்மையாக அர்ப்பணித்திட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும், என்னாலே இந்த காரியம் நடந்தது, தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய அன்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய நேசகுமாரை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும்படி நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய மேலான தெய்வீக திட்டம், அவருடைய சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்து நம்மை நீதிமானாக்கி ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டதான அநேக அனுபவங்களை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்தி அந்த மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நம்மை கொண்டு போகிறார், ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக. இதை உணர்ந்து நாம் தேவனை உண்மையாக மனப்பூர்வமாக பிரதான கட்டளையாக தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம், சங்கீதம் 116:15. சங்கீதம் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பார்த்தீங்களா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு மிகவும் மதிப்புமிக்கது, அருமையானது. அதனால் அவர் சித்தமில்லாமல் நமக்கு மரணம் கூட நேரிடாது. உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மரணம் கூட தேவ சித்தமில்லாமல் அவர்களுக்கு நேரிடாது என்று வாக்கு கொடுக்கிறது வேதவசனம். சரிங்களா? அதனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து 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 அப்படிப்பட்ட அர்ப்பணித்திட்ட பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் பழக்குவிக்கிறார். நம்முடைய குணலட்சணங்கள் மாறும்படியாக நமக்கு அநேக சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அதனால் இந்த வார்த்தையை நாம் மனதிலே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இந்த காரியம் தேவனாலே நடந்தது. அப்பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனிடத்திலே மிகுந்த ஒரு தைரியமாக அன்பு கூறலாம். அவர் நம்மை அப்படியாக வழி நடத்துவார். தேவன்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.